இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தது. ஆதியும் நானும் சேர்ந்து போலாம்னு நினைச்சேன். ஆனா ஆதி உடம்பு சரியில்லை, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வீட்டுல விட்டுட்டு போனா, நீ உன் குழந்தைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்கு ஆதி எழுப்பியிருக்க. ஆதி குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்கார வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவரு கொஞ்சிக்கிட்டு இருக்காராம். ஆதிதான் பாரதியோட புருஷன். ஆனா எப்படி? ஏய் மீனா, இங்க வா. என்னம்மா? அங்க பாரு. ஆதி கிட்ட மொத்த குடும்பமும் இவ்ளோ உரிமை எடுத்துக்கிறீங்களே, ஆதிய வளைச்சு போட்டு உன் குழந்தைங்களுக்கு அப்பா வாக்க பாக்குறியா? அப்படி போடு. அம்மா அடி, என்ன அடி! இன்னும் 2 அடி சேர்த்து போடு. அப்பதான் அவளுக்கு திமிரு அடங்கும். மீனா, நீ பார்த்த எதம்மா? மித்ரா இப்ப பாரதி கிட்ட வாங்கினால அந்த அடிய பாத்தியா? உனக்கு நக்கலாமா? நானே அதை பார்த்து ஷாக் ஆகி பேச்சு முச்சில்லாம நிக்கிறேம்மா. நீ வேற கேள்வி கேட்டுட்டு இருக்க. எம்மா அம்மா, என்ன அடி! இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அவங்க யார் பிள்ளைங்க, அவங்களோட அப்பா யாருன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அத பத்திலாம் நீ பேசணும்னு எந்த அவசியமும் இங்க இல்ல. அதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உன் வீட்ல நான் இருக்கேங்கிறதுக்காக நீ என்ன பேசினாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா போவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட வாங்கின அடி உனக்கு பத்தலையா? இன்னும் ஒரு தடவை என்ன பத்தியோ என் குழந்தைங்களை பத்தியோ நீ பேசுனன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை கையாலெல்லாம் அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். என் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி அடிப்பண்டி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாரதி, இனி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசக்கூடாது. நீ இப்ப பண்ணதுதான் சரி. நாளையில இருந்து அவ வாயே திறக்க மாட்டான். இந்த மாதிரி அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிக்க அலையறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி அடி விழுந்தாதான் அடங்குவாளுங்க. ஒண்ணு மட்டும் நிஜம் பாரதி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்க. நீ வேணா பாரு, இனிமே அவ வாலை சுருட்டிட்டு தான் உட்கார போறா. இனிமே பாத்துக்கிறேன் பாட்டி. நான் யாருன்னு அவளுக்கு தெரியல, தெரிய வைக்கிறேன். உன்னை இப்படி பாக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இரு, நான் போய் சொன்ன மாதிரியே பால் பாயசம் பண்ணி எடுத்துட்டு வரேன். பாரதி, என்ன நீ அடிச்சிட்டல, இனியும் வாழ்க்கையில உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். இங்க பாரு, மித்ரா பாரதியோட குழந்தையோட பொறுப்பை பத்தி தப்பா பேசினா, அதனால கோவம் வந்து அடிச்சா. அதுக்கும் பாரதி இந்த வீட்டுல எஜமானியா உட்காருவான்னு நீ சொல்றதுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? மா, நீ கண்டபடி எதையாச்சும் உளறிட்டு இருக்காத. அடி பொடி பொடி கூறு கட்டவளே. மித்ராவை பத்தி உனக்கு தெரியும்ல. யாராவது அவகிட்ட வம்பு வச்சுக்கிட்டா சும்மா விட்டுருவாளா? ஆனா பாரதி அவ கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சதுக்கு அப்புறமும் எதுவுமே பேசாம கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பேன்னு பாத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ மித்ரா இப்படி ஒரு அடிய வாங்கிட்டு சும்மா இருப்பாளான்னு தெரியல. மா, நீ எதுக்குமா இப்ப தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் மித்ரா பாத்துப்பா. நீ உன் திருவாயை வச்சுக்கிட்டு எதுவும் பேசாம இருந்தாலே எனக்கு போதும். சப்பா, ஒண்ணு சாப்பிடுற, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்க. உன்னால சும்மாவே இருக்க முடியாதம்மா. ஏய் போடி. பாரதி, என் சொந்த குடும்ப ஆளுங்களே
என்னை பத்தி கேவலமா பேசுற மாதிரி பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டல. உன்னை விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என் மேலே கை வச்சிருப்ப. பாட்டு கஷாயம் காய்ச்ச நீ வரப்போ கரண்ட் பாஸ் ஆகுற இந்த தண்ணி மேல நீ காலை வைக்கணும். அடுத்த நிமிஷமே உனக்கு கரண்ட் அடிச்சு நீ உடனே மேல் லோகத்துக்கு போயிடணும். அத நான் கண்ணால பார்க்கணும். இந்த மித்ரா யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்ட நீ மோதினது தப்பு பாரதி. இன்னைக்கு அதுக்காக உன் ஆசை குழந்தைங்களை விட்டுட்டு மேல போய் சேர போற. மவள இதுல காலை வச்ச அவ்வளவுதான். பாரதி, பாரதி, என்னாச்சு? வா பாக்கலாம். ஐயோ, பாரதி, என்னாச்சு பாரதி? பாரதி, ஐயோ, என்னாச்சு பாரதி? எனக்கு தெரியலையே. தூக்குமா, மெதுவா பாத்து. என்னென்ன பேச்சு பேசுன நீ? இப்ப பாரு, பேச்சு மூச்சே இல்லாம செத்து போன மாதிரி கிடக்குற. அவ்வளவுதாண்டி, இனி உன் கதை அவ்வளவுதான். பாரதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பொணமாக போறத நான் என் கண் குளிர பார்க்க போறேன்டி. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண மாதிரி சும்மா டிராமா தான் பண்ணிருக்கேன். ஆம்புலன்ஸ்காரனும் வர போறதுல, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக போறதுல, நேரா சுடுகாட்டுக்கு தான். பாரதி எழுந்துருப்பா.